நேர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கிய தலைப்பு, டெல்லியை நோக்கிய விவசாயிகளுடைய பேரணி அத்துமீறுவது அரசா அல்லது விவசாயிகளா? கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து முடிந்ததற்கும் இப்போது நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கான சமன்பாடு, ஒற்றுமை என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். விவசாயிகளுடைய போராட்டம் குறித்து, விவசாயிகளுடைய கோரிக்கை குறித்து வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்டுரைகளும் அவர்கள் கேட்கின்றது சாத்தியமா இல்லையா, எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய அளவில் அது ஒரு பெரும் கட்டுரையாக வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இவர்களுடைய போராட்டம் உயர்நீதிமன்றம் போராட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நேரத்தில் அவர்கள் சொல்கிறாங்க, ஜட்ஜி சொல்கிறாங்க, அனைவருக்கும் உரிமை உண்டு, அதே நேரத்தில் அரசியலமைப்பில் சில கடமைகளும் உள்ளது. விவசாயிகள் புல்டோசர் உள்பட, புல்டோசர் மட்டுமல்லாமல் வாகனங்களை நீங்கள் பறிமுதல் செய்வதற்கு உங்களுக்கு காவல்துறைக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். மக்கள் இதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறார்கள்? விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு தான். ஆனாலும் கூட சாத்தியமற்றவைகளை எல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் குரல். மற்றபடி விவசாயிகள் என்று சொல்ல இது சாத்தியமானதான். பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு 1 லட்சம் 2 லட்சம் கோடி எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யலாம் என்று கேட்கின்றார்கள். இந்திய பொருளாதாரம், இந்தியாவிலே இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஏற்படுகின்ற ரெசெஷன் அல்லது இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சர்வதேச பொருளாதாரத்தோடு இந்த நேரத்தில் 5-6 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளெல்லாம் சாத்தியம்தானா? எம்எஸ்பி சாத்தியமா? பென்ஷன் சாத்தியமா? WTOவிலிருந்து சர்வதேசத்தில் இணைந்திருக்கிற இந்தியா அதிலிருந்து விலகுவது சாத்தியமா? மற்ற விஷயங்கள் சாத்தியம்தான். காவல்துறை விவகாரங்களிலும் லக்கிம்புரியில் அந்த விவகாரத்தில் தண்டனை கொடுப்பதும் சாத்தியம். ஆனால் இந்த 3 விவகாரங்களையும் எடுத்துச் செல்வது பெரும் சிரமமாக இருக்கிறது. மற்றொன்று, குடும்பங்களிலே ஏற்படுகிற அரசியல் மோதல்களுக்கும் கூட அதிகமாக இருக்கிறது. சின்ன விஷயங்களுக்கு அரசியல் தலையிடும். ஆனாலும் கூட இந்த விவகாரத்தில் இன்றைக்கு ஒரு தேசிய ஆங்கில நாளிதழ் சொல்லுகிறது, மிகப்பெரிய அரசியல் பின்னணியில் இருக்கின்றது. அதோடு பேச்சாளர்கள் கூறுகிறார்கள், பயங்கரவாதத்தின் துணையோடு இது தூண்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகின்றது. பல விவகாரத்தை நாம் பேசத்தான் காத்திருக்கிறோம். உண்மையிலேயே அத்துமீறுவது அரசா அல்லது விவசாயிகளா? டெல்லி நோக்கிய டெல்லி சாலோ போராட்டம் குறித்து பேசுவதற்காக நம்மோடு அனைத்து விவசாய சங்கத்தினுடைய சார்பிலே விவசாய சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன், தோழர் பாண்டியன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். பொருளாதார நிபுணர், வங்கித்துறை சார்ந்த அறிவுசார் தளத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் மரியாதைக்குரிய திரு ரவிசங்கர் ஐயா அவர்களை நான் வரவேற்கின்றேன். எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே திரு எழுத்தாளர், சமூக ஆர்வலர் திரு குமார் அவர்களை நான் வரவேற்கின்றேன். சார், வாருங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் எங்களோடு இணைய இருக்கின்றார் விவசாய சங்கத்தினுடைய ரவீந்திரன் ஐயா அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். முதல்ல திரு பாண்டியன், இந்த பிரச்சனை வலுவடைந்திருக்கின்றது. பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு சூழ்நிலை. கடந்த முறையை போன்று அவர்கள் 6 மாதத்திற்கான உணவை எல்லாம் சரி செய்திருக்கிறதாக உளவுத்துறையினுடைய அறிக்கை நேற்று இரவு வெளியாகி இருக்கிறது. ரகசியமான ஒரு விவகாரம். எல்லாவற்றுக்கும் தயாராக நீண்டகால போர் என்றால் நீண்டகால பேரணியாக தங்கள் கடமையை எப்படியாவது முடித்து வெற்றி பெற வேண்டும் என்ற முறை போராடுகிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இது சாத்தியம்தானா? வணக்கம். ஒரு நல்ல கேள்வியோடு இந்த விவாதத்தை நீங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கிறத நான் விவசாயிகள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. காரணம், இன்றைக்கி நான் இந்த நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கிற போது ஒரு தகவல் எனக்கு களத்துலேருந்து வந்தது. கலோரி பார்டர் அப்படிங்கிற இடத்துலேருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 4 விவசாயிகள் அங்கே பலியாயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு சில வீடியோக்களும் பரவிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் அமைச்சருடைய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா விவசாயிகள் அமைப்புகளை 5வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறாருங்கிற செய்தியை அவருடைய ட்விட்டரில் பதிவிட்டிருக்கார். இது காலையிலேயே சில தொலைக்காட்சிகள் வந்த உடனே நான் போராட்டக்குழு தலைவர்கள்ட்ட பெரிய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறதா சொல்கிறாங்களேன்னா, அவங்க எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, ஏன்னா இணையதளங்கள், தொலைபேசி எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன உண்மை அப்படிங்கிறத அரசு தான் தெளிவுபடுத்தணும். 4 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோரிக்கைகளை எல்லாம்
பட்டியலிட்டு 2 லட்சம் கோடி பணம் தேவை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வந்து இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவதாக இன்னொரு உளவு பிரிவு தகவல், அது வெற்றியோடு தான் திரும்பணுங்கிற வைராக்கியத்தோடு எல்லா தயாரிப்புகளோடும் 6 மாதத்திற்கு மேலே உணவு வரைக்கும் தயார் செய்து கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நான் கடந்த 12ஆம் தேதி நான் 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் நானும் பங்கேற்றேன் நேரடியாக. எங்கள் டெல்லியில் சண்டிகரில் சண்டிகரில் 3 அமைச்சர்கள், அமைச்சரவை செயலாளர் உட்பட பல்வேறு துறைகளுடைய செயலாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் நானும் பங்கேற்றேன். பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி சண்டிகர் குருத்வாராவில் அந்த போராட்ட குழுவுடைய தலைவர்கள் அமர்ந்து பேசினோம். பேசின அடிப்படையில் அரசுக்கு முறையான கோரிக்கையை வச்சு தீர்வு காண்றது தான் நாங்கள் முடிவெடுத்து போனோம். போராட்டத்தை குறித்து அந்த கூட்டத்தில் எந்த பேச்சும் எடுக்கலை. மாலை 5:30 மணிக்கு அந்த பேச்சுவார்த்தை துவங்கினது, இரவு 12:30 மணி வரைக்கும் நீடிச்சுது. நீடித்த இடத்துல எந்த ஒரு கடினமான வார்த்தைகளோ விவாதங்களோ அதில் கடினமான வகையில் எதுவும் இடம்பெறலை. கோரிக்கைகள் குறித்து நியாயங்களை எடுத்து வைத்தோம். அதில் அவங்க இது இப்போ எங்களால் முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி தான் அந்த பரஸ்பரம் விவாதங்கள் போனது. கடைசியாக ஒரு 12:30 மணிக்கு பியூஷ் கோயல் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி இருக்குது. நேரடியாக சொன்னாரா? நேரடியாக சொன்னார் பேச்சுவார்த்தையில். அதனால் நீங்கள் வந்து விவசாயிகளாக இங்கே வந்திருந்தா தீர்வு காணுங்கிற நோக்கத்தில் பேசுவீங்க, நீங்கள் அரசியல் பின்புலத்தோடு வந்திருக்கிறதுனால தீர்க்கத்துக்கு நீங்கள் முயற்சிக்க வரல அப்படின்னு அவர் சொன்னார். உடனே எல்லாருமே எழுந்திருச்சு அது எதிராக கருத்து. இல்லை, இந்த மாதிரி பேசும்போது சமாதானத்தில் ஒரு தடைகளாக அந்த வார்த்தைகள் அமைஞ்சிருக்கிறதா பார்க்குறீங்களா? அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கோரிக்கை இப்போ இடையிலே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இதில் அரசியலும் இருக்குது அப்படின்னு தகவல்கள் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நாம் பல நான் இப்போ அதான் நடந்த உண்மையை சொல்கிறேன். நான் விவசாய அமைப்பு, இந்த SKMNP என்று சொல்லக்கூடிய நான் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு நான் தமிழ்நாட்டுக்கு ஒருங்கிணைப்பாளர். இந்த அமைப்பு கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாலாம் வரிசையாக அமைச்சிக்கிட்டு போய் தேசிய அளவில் உருவாக்கி இங்கேருந்து எல்லா மாநிலங்களையும் உருவாக்கிட்டு தான் போராட்ட அறிவிப்பை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நான் தமிழ்நாட்டின் ஒருங்கிணைப்பாளர்கிற முறையில் தான் 12ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கே அரசு கொடுத்த பட்டியலில் தான் நானும் போய் பங்கேற்றேன். சரி, அப்போ அங்கே நடந்த சம்பவங்களை நான் சொல்கிறேன். எந்த அரசியல் கட்சி பின்புலமும் இல்லை. நான் அவங்களோட 4 நாள் அங்கே தங்கி இதில் எந்தவித ஒளிவுமறைவோ கூடல் குறையோ எதுவுமே இல்லை. நேரடியாக சொன்னபோது கூட்டம் 12:30 மணிக்கு தோழர் பாண்டியன், அர்ஜுன் முண்டா, பியூஷ் கோயல், PR பாண்டியனும் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆமாம், அதைத்தான் எங்களது ஜெயா தொலைக்காட்சியின் மூலம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், அதுதான் நான் தான் இருந்தனே. நானும் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறேன், பத்திரிகை செய்தியும் கொடுத்துருக்குறேன் அந்த இடத்துல, நான் இருந்த இடத்துல. அப்போ கடைசியாக அவர் வந்து ஒவ்வொரு கோரிக்கையும் தட்டி கழிச்சார். பியூஷ் கோயல் இது இப்போ செய்ய முடியாது, அதுக்கு கால அவகாசம் இல்லை, அதை இப்போ உடனே பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னார். நாங்கள் கடைசியில் சொன்னோம், இது எதுவுமே நாங்கள் சொன்னதில்லை, புதுசாக சொல்கிறதில்ல. 2020-21 நடந்த போராட்ட காலத்தில் இந்த கோரிக்கைகள்லாம் இருந்தது. அப்போ நீங்கள் சொன்னது வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெறேன், MSPக்கு உடனடியாக குழு போட்டேன்னு சொல்லி 40 பேர் கொண்ட குழுவும் அறிவிச்சிங்க. 40 30 குறைச்சிங்க, 30 20 குறைச்சிங்க, 20 10 குறைச்சிங்க, 10 5 குறைச்சிங்க. ஆனால் ஆண்டு 2 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒப்புக்கொண்டபடி அதுக்கு தீர்வு காணலைங்கிறது எங்களோட கோஷம். MS சாமிநாதன் குழு பரிந்துரையை தான் இன்றைக்கி நாங்கள் முன்வைக்கிறது இல்லை. இது 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் மிக விவரமாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே MS சாமிநாதன் குழு பரிந்துரை நாங்கள் நிறைவேற்றுவோம். காங்கிரஸ் கட்சி குழுவை போட்டது, பரிந்துரை நிறைவேற்காம காலம் கடத்திட்டு, அதனால் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம், எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னு சொல்லி இது தேர்தல் பிரகடனம். தோழர் பாண்டியன்ட்ட ஒரு கேள்வி நீங்கள் அழகாக சொன்னீங்க, கேட்கலாம்ல? கேளுங்க. இப்போ சாத்தியமற்ற விவகாரங்களை இன்றைக்கு நாம் பொருளாதார கட்டுரைகளை படிக்கின்ற போது இந்த MSP அமல்படுத்தினால் 2-3 தகவல்கள் 17 லட்சம் கோடி வரை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது சாத்தியமே இல்லை. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் 11 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அலாட்டட் ஃபண்டிங். ஆனால் இதில் 16 லட்சம் கோடியை நாம் எப்படி கொடுக்க முடியும்? இது சாத்தியமில்லை. இல்லை, நான் கேள்வி தான் கேட்க முடியும். இரண்டாவது, 91-92 லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோடு இந்தியா மர்ஜ் ஆகிட்டு காங்கிரஸ் கட்சியில் போடப்பட்ட WTOவிலிருந்து வெளியே வருவதற்கும் சாத்தியமில்லை. அப்போ சாத்தியம் இல்லாத ஒன்றை, தேசத்தின் அடிப்படை பொருளாதாரத்தில் இருக்கின்ற ஒன்றை ஒரு மிகப்பெரிய சமூகம் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு அரசின் சார்பில் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு என்ன பதில்? இல்லை, நீங்கள் 14 லட்சம் கோடி தொகைங்கிறத இந்த இடத்துல
முன்னணியில் வராது. சரி. ஒரு உற்பத்தி பொருளுக்கான இடுபொருள் செலவு, உற்பத்தி செலவை கணக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு 40,000 சொல்கிறது அரசாங்கம் தான். அப்போ 40,000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஏக்கரில் உற்பத்தி பண்ணுற உற்பத்தி பொருள் 40,000 கூட விற்க முடியல. அப்போ என்னுடைய உழைப்பு, நான் போட்ட முதல், அந்த நிலத்தோடைய ஆண்டுக்கான வட்டி, அந்த நிலத்தோட மதிப்புக்கான வட்டி, இதையெல்லாம் கணக்கிட்டு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டியது அரசோட பொறுப்பு. எல்லாத்தையுமே அரசு கொள்முதல் பண்ண போகுதுன்னு நம்ம சொல்கிறோமா? இல்லையே. தனியார்ட்ட தானே கொடுத்துருக்குறாங்க, தனியார் தானே கொள்முதல் பண்ணுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கொள்முதல் பண்ணுது, பாக்கியெல்லாம் தனியார் ஏஜென்சிக்கு தான் கொள்முதல் பண்ணுறாங்க. கொள்முதல் பண்ணி உள்நாட்டு சந்தையில் தட்டுப்பாடு வர்றப்ப அரிசி எப்படி விலை உயருது? அப்போ அரசாங்கம் விலையை உயர்த்தி விற்குதா? அப்போ தனியார் இதில் இருந்து லாபம் அடைகிறாங்க. உற்பத்தியாளராக இருக்கிற விவசாயிக்கு அந்த லாபம் கிடைக்கல. அது அரசாங்கம் ஒரு உத்தரவாத விலையை கொடு, அதை சந்தைப்படுத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்கு, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளை உருவாக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி 40% பேர் இந்தியா உலகம் முழுமையிலுமே அரிசி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை கூட போச்சு. அப்போ கொரோனா காலத்தில் உலகத்தில் பல நாட்டுக்கு நாம் அரிசி ஏற்றுமதி பண்ணோம். இலங்கைக்கு இலவசமாக கொடுத்தோம், பல நாடுகளுக்கு நாம் கொடுத்தோம். இங்கிலாந்து பிரதமர் என்னை காப்பாற்றுறதே இந்திய விவசாயிகள் பகிரங்கமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். கொரோனாங்கிற கொடூர நோயையே எதிர்த்து விவசாயத்தை பண்ணி நாங்கள் உற்பத்தியை பெருக்கிற போது, எங்களுக்கு அந்த நாட்டிலலாம் இவ்வளோ எங்களுக்கு தேவை இருக்கிற போது, சந்தையில் போட்டி இருக்கிற போது, ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அந்த சந்தை உத்தரவாதத்தை கொடுங்க, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலமாக வந்து சந்தைப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அதை நாஃபெட்டுன்னு சொல்கிறாங்க. நாஃபெட்டுங்கிற அந்த அமைப்பின் மூலமாக மத்திய அரசோட நிறுவனம் கொள்முதல் பண்ணுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. எதுக்கு? நெல்லுக்கு, கோதுமைக்கு, கரும்புக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய உற்பத்தி பொருட்கள். அப்புறம் எண்ணெய்க்கு, பருப்புக்கு, இதுக்கு நாங்கள் இந்த எம்எஸ்பியை உத்தரவாதம் பண்ணி தராங்கிறாங்க. அப்போ எது விவசாயிக்கு தேவையோ, எது உற்பத்தி மிக இருக்குது, எது உற்பத்தி தேவை இருக்குது, உணவுக்கு கட்டாயமாக அரிசியும் கோதுமையும் பயன்படுது, ஜீனி பயன்படுதுங்கிற போது அதை நான் அந்த எம்எஸ்பியில் இணைக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? நாங்கள் கேட்குறது அரசாங்கம் உடனடியாக இதுக்கு பணம் கொடுக்க போதா? இப்போ 2020-21 ஒரு சமாதானமாக ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் உங்களுக்கும் அரசுக்கும் எதிரே ஏற்பட்டு போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது எப்படியோ. அதில் இந்த அரசு உங்களுக்கு இந்த உறுதியை தந்துச்சா? எங்க 40 பேர் கொண்ட குழு பிரதமரே போட்டிருக்காரு. மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் கேட்டேன். அதுதான் சொல்றேன், 40 பேர் கொண்ட குழு எம்எஸ்பி நிர்ணயம் செய்வதற்கு 40 பேர் கொண்ட குழு பட்டியல் உடனடியாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அது 30 ஆணுச்சு, 30 20 ஆனது, 20 10 ஆணுச்சு, 10 5 ஆணுச்சு. இது நாங்கள் வந்து பொய் சொல்லலையே. நீங்கள் இதை பியூஷ் கோயல் நினைவுபடுத்துனீங்களா? ஆமாம், அதெல்லாம் அதுதானே வாக்குவாதம் எங்களுக்குள்ள நடக்கிற. பியூஷ் கோயல் நீங்கள் இப்படி கொடுத்தீங்களா? அரசியல் தரப்பு எங்களுக்கு இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது, நீங்கள் எங்களுக்கு நெருக்கடி பண்ணுறீங்க, அதுக்கு நிறையா வந்து ப்ராசஸிங் வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் முரண்படுறாரு. அப்போ நாங்கள் கேட்குறோம், 2 வருஷமாக நீங்கள் ஏன் செய்யலை? நீங்கள் இப்போ 2014 கொடுத்த எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை பற்றி திரும்பியா நீங்கள் ஏற்க மாட்டேன்னு சொன்னீங்க, தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்கன்னு கேட்டாக்கா. பாரத ரத்னா கொடுத்துருக்கோம்ல, பாரத ரத்னா. அதுதான், அது வந்து எம்எஸ் சாமிநாதன் பொண்ணு தான் சொன்னாங்க. பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவிக்கிறது எங்களுக்கு தேவையில்லை, விவசாயிகள் அப்பா சொன்ன மாதிரி 1.5 மடங்கு அதை விலையை கொடுங்கன்னு அவங்க பொண்ணு தான் சொன்னாங்க, நாங்கள் கூட சொல்லலை. எங்களுக்கு கூட ஒரு பெரிய மகானுக்கு கொடுக்குற பதக்கத்தை போய் நாம் முரண்பாடாக சொல்லிடக்கூடாதுன்னு நாங்கள் எந்த இடத்துலையும் அதை சொல்லக்கூட இல்லை. அவங்களுடைய பொண்ணே அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. தொடர் கொஞ்சம் நிறைய தான் பேசியிருக்கோம், இன்னும் நிறைய பேசணும், ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம், உண்மையை மக்களுக்கு தெரிவிக்கணும். திரு குமார், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தோழர் பாண்டியனுடைய இந்த கருத்துக்களை உள்வாங்கியிருப்பீங்க, நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க ஐயா. அன்பு சகோதரர் பேசுங்க. எப்போ வருது? நீங்க பேசுங்க, சரி பண்ணிடுவாங்க. நீங்க பேசுங்க தொடர்ந்து. அன்பு சகோதரர் பாண்டியன் அவர்கள் சரி, அப்ப நீங்க இணைப்புல இருங்க. சரி, அன்பு சகோதரர் பேசுங்க சார், பேசுங்க 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 பேசுங்க. அன்பு சகோதரர் பாண்டியன் அவர்கள் முறையிட்ட சொன்ன கோரிக்கைகள், நானும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் கொஞ்சம் ஆழமாக பேச விரும்புகிறேன். பேசுங்க பேசுங்க. விவசாயம் என்பது பேரரசர் அக்பர் காலத்தில் விவசாயத்துக்கு அவர்கிட்ட பெரும் படை இருந்தது. அந்த படைக்காக மிக குறைந்த விலையில்
மிக குறைந்த விலையில் விவசாயங்கள் தானியங்கள் வாங்கப்பட்டன. அது அன்னையிலிருந்து தொடர்ந்தது. 1864 வெல்லஸ்லி காலத்தில் தான் லேண்டு விற்பனைகள், லேண்டு பெரும் நவாப்களுக்கு, முதலாளிகளுக்கு லீஸுக்கு 11 மாதம் லீஸு, அதுக்கப்புறம் 3 வருஷம், 5 வருஷம், அப்புறம் சேலு, அப்புறம் பாலெல்லாம் அந்த காலத்தில் விற்பனை பொருள் அல்ல, மாடு விற்பனை பொருள் அல்ல, இப்படி எல்லாம் தான் இருந்தது இந்தியாவில். இதை தாண்டி தான் நாம் வந்திருக்கோம். பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்ச பிறகு நம்ம வந்திருக்கோம். என்றைக்குமே விவசாய பொருளுக்கு விலை விவசாய பொருள் இல்லாமல் உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை. கோல்டை விட, தங்கத்தை விட, வைரத்தை விட, வைடூரியத்தை விட இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் உண்மை. இதை ஒரு கணம் எல்லாரும் யோசிச்சு பார்த்தோம்னா அதோட முக்கியத்துவம் தெரியும். இப்போ நண்பர் பாண்டியன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு நான் வர்றேன். இப்போ இந்த விஷயம் அக்ரிகல்ச்சர் பாலிசி 2020 இது எல்லாத்தையும் கவர் பண்ணி அவங்க ஒரு ஸ்கீம் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து தான் 2020 போராட்டம் நடந்தது. எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து ஏராளமான 500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து, செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடியை இறக்கி, அது இந்தியாவில் இப்படி நடக்கிறதாங்கிறது உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சம்பவத்தை நடத்தி அரங்கேற்றி, இதற்கெல்லாம் பின்னால் இருந்தது யாரு என்ன ஏதுங்கிறத நான் அப்புறம் கடைசியில் சொல்கிறேன். இப்படி நடந்தது. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிச்சு அரசு. நான் குழு போட்டாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரை MS சுவாமிநாதன் அறிக்கையெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தது. இப்போது நான் ஒரு விவசாயின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். என்னுடைய சொந்த ஊரில் எங்களுடைய விவசாயம், நான் அங்கே இருந்த காலத்தில், நான் சொல்கிறதுல 70s சொல்கிறேன், 70, 73, 75 காலகட்டம், 77 வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கிறது. 3 வியாபாரிகள் இருப்பார்கள் கிராமத்தில். நெல்லுக்கு ஒருத்தர் இருப்பார், கரும்புக்கு ஒருத்தர் இருப்பார், வாழைக்கு ஒருத்தர் இருப்பார். வாழைக்கு திருவனந்தபுரம், தூத்துக்குடி, வடசேரி, இந்த 3 மார்க்கெட்டில் 3 பேர் எங்கள் அப்பாவுக்கு ரெகுலரான ஏஜென்ட் இருப்பாங்க. நெல்லுக்கு அங்கேயே வருவார், தேங்காய்க்கு அங்கேயே எப்போது இடையில அப்படி பார்த்துட்டு போய் ஒரு மாதத்துக்கு பார்த்துட்டு வெத்தலை போட்டுட்டு, சரி தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் பறிக்கட்டும், எல்லாம் சொல்லி அனுப்புங்க, வாங்கிக்கலான்னு வாங்குவாங்க. பொட்டலம் கட்டி பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. இப்படித்தான் வியாபாரம். எனக்கு தெரிய ஒரு 20 வருஷமாக அந்த 3 வியாபாரியை தவிர எங்கள் அப்பாவுக்கு வேறு யாரையும் தெரியாது. அவங்களும் வேற இன்னொருத்தரை கேட்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. அவ்வளோ லாயல்ட்டி அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த ஸ்டைல் தான் வியாபாரம் ஆரம்ப காலத்திலேருந்து விவசாயத்துக்கு இருந்தது. ஆனால் 2020 அக்ரிகல்ச்சர் பாலிசியில் விவசாயிகளுக்கும் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் 6-7 ட்ரேடர் இருக்காங்க. 6-7 பேரை தாண்டி தான் மார்க்கெட்டுக்கு வருது. அப்ப அதுல 7 பேருக்கும் மினிமம் ஒருத்தரும் 10% வச்சாலும் கூட 70% லாபத்தை இடையில இருக்கிறவங்க அடிச்சுட்டு போறாங்க. கன்சியூமரும் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. உற்பத்தி பண்றவங்களுக்கு உற்பத்தி திரு PR பாண்டியன் சொன்னது போல உழவனுக்கு கணக்கு பார்த்தா ஏறும் கலப்பையும் தான் மிச்சம்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது அவர் சொல்றது கரெக்ட் தான். 40,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு செலவாச்சுன்னா 40,000 ரூபா கிடைக்கிறதே கஷ்டம்தான். அது அந்த நிலைமை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு அரசால் இவ்வளவு மானியம் கொடுத்துக்கிட்டோம், அரசால் இனாமம் கொடுத்துக்கிட்டோம், அரசால் பல சலுகைகளை செய்துக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவின் பாப்புலேஷன்ல 68% விவசாயிகள். கண்டிப்பா. அப்போ அரசுக்கு வரக்கூடிய வருவாய் எங்கிருந்து வருது? கார்பரேட் கொடுக்குற வரி, தனிநபர் கொடுக்குற, ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்க, வருமான வரி கட்டக்கூடியவங்க, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வருமானம் உள்ளவங்க கொடுக்கறது தான் அரசுக்கு வரி. அதை வைத்து தான் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணணும். இராணுவத்தை கட்டமைக்கணும், நிரந்தர கட்டமைப்புகளை சரிபார்க்கணும், ரோடு போடணும், விண்வெளி பார்க்கணும், சயின்ஸு தொழில்நுட்பம் அத்தனையும் பண்ணணும். உலக நாடுகளில் இருக்கிற தூதரகங்களை மெயின்டைன் பண்ணணும். எல்லா செலவுகளுமே நாம் கொடுக்குற வரியை வைத்து தான் இருக்கிறது. அந்த வரி இப்போ தான் ஒரு 5 வருஷத்தில் 3%லேருந்து 8% ஆகிருக்கு வருமான வரி கட்டுறவர்களுடைய எண்ணிக்கை. ஜிஎஸ்டி இப்போ தான் கொஞ்ச நாளாக 1,40,000 கோடியை தாண்டி வந்திருக்கிறது. இப்படி எல்லாம் தான் இருக்கிறது. இந்த சூழல்ல நீங்க ஃபார்மர்ஸ் 2 மாநிலத்தில், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சி, அவர் காங்கிரஸுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரு. அந்த போராட்டம் துவக்கி வச்சது நானும் மகாத்மா காந்தி செக்ரட்டரி மிஸ்டர் கல்யாணம் தான். ஆரம்பத்தில் அண்ணா ஹசாரே போராட்டத்தில் நாங்கள் இருந்தோம், அரவிந்த் கெஜ்ரிவால் போராட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அது எதுக்காகன்னா ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு வேணும்
அதை ஆதரிக்கணும். ஊழலை பற்றி பேசப்படுறதே இல்லை. ஊழலால் தான் நாட்டுக்கு மிகப்பெரிய பல ட்ரில்லியன் கோடி லாஸ் ஆகிருக்கு இந்த சுதந்திர காலத்தில். இது மக்களுக்கு கிடைச்சிருந்தா நாடு ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். ஆக ஊழல் ஒழிக்கப்படணும், அது மிகப்படுத்தப்படணுங்கிறதுக்காக நாங்கள் அதெல்லாம் ஆதரித்தோம். ஆனால் இன்னைக்கு அங்கேயே ஊழல் அமைச்சரே இன்னைக்கு ஜெயிலில் இருக்காரு. இப்போ 100 நாளாக வெளியே வர முடியல. இப்போ அடுத்தால அவர் பேர்லையும் கேஸ், அவர் ஈடிக்கு அப்பீர் ஆகலை. அவர் சட்டத்தை தாண்டினவர் போல அவர் நடந்துகிட்டு இருக்காரு. போராட்டத்தெல்லாம் அவர் தான் தூண்டிக்கிட்டு இருக்கிறதாக தான் செய்திகள். பாகிஸ்தான்லேருந்து ஃபண்டிங், காஷ்மீரில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானியர்கள். இப்போ அதை விட்டுட்டு அங்கே செட்டில் ஆகி போச்சு. அங்கே செட்டில் ஆகி நேற்று கூட பிரதமர் 38,000 கோடிக்கு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார். ஐஐடி IIM எல்லாம் அங்கே வந்தாச்சு. ஆகையினால பஞ்சாபை பொறுத்தவரையில் இந்த விவசாயிகள் பிரச்சனை என்ன, இந்தியா பூரா இருக்கும் அந்த பிரச்சனை. விவசாயிகள் செலவு பண்ற பணம் அவங்களுக்கு ஒரு ஆப்பை கொடுத்து அவங்க சொல்ற 2020 முக்கியமான ஸ்கீம், ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. என்கிட்ட 500 மூட்டை நெல் இருக்குன்னு நான் போட்டேன்னா இந்தியா பூரா எங்க இருந்து வேணாலும் அந்த ஆப்ல என்ன கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எனக்கு என்ன பிரைஸோ நான் அந்த பிரைஸுக்கு அவங்களுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு லாபம் பூரா எனக்கு கிடைக்கும். ஏன்னா உணவு பொருள் இல்லாம வாழ முடியாது. பணம் கட்டுக்கட்டா வச்சிருந்தாலும் கூட, எதை வச்சிருந்தாலும் கூட உணவு 3 வேளைக்கு சாப்பிடலைன்னா ஒருத்த மனுஷன் உயிர் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது அதை முறைப்படுத்தணுங்கிறதுக்காக எடுத்த கொள்கையை அதுக்கு வேற ஒரு காரணம் கற்பித்து அந்த ட்ரேடர்கள், காலகாலமாக இருந்த பஞ்சாப் ஹரியானாவில் இருந்த காங்கிரஸில் இருந்த ட்ரேடர்கள் அவங்களுக்கு இப்போ தொழில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி, சிறு தொழில்கள்லாம் அழிந்து போயிடும்னு சொல்லி, அதாவது மார்க்கெட்டிங் வியாபாரங்கிறது டிமாண்ட் சப்ளை தானே. அந்த சூழலை கெடுத்து அதை ஒரு தவறான பாடம் கற்பித்து அதை சீர்குலைக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி, பிரதமர் அங்க போயிருக்கும் போது கூட அவருக்கு பாதுகாப்பு குறைபாடெல்லாம் நடத்தி இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. ஆக இப்படி எல்லாம் பண்ணி இப்ப தேர்தல் நேரத்தில் இப்ப ஏன் இப்படி வைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய இந்தியாவுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சதி இருக்கிறது என்று நம்ம பல இடங்கள்ல எடுத்துக்கிறேன். குமார் சார், இந்த போராட்டத்தின் பின்னணியில் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கிறதாக நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? 100%. தோழர் பாண்டியன் அதற்கான ரீசன் வாங்கிட்டு நான் வரேன். பாண்டியன் தோழர் அப்படி இருங்க. தோழர் PRP இடையில குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. இல்லை, குமார் பேசினாரு. அவர் என்னன்னா முதல்ல அந்த விவசாயின்னு சொல்லாமல் பேசியிருந்தாருன்னா அது அவர் சொல்கிறது எல்லாமே நியாயப்பட்டிருக்கும். ஆனால் விவசாயின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர்மாறாக கருத்தை சொல்கிற போது விவசாயி பூரா அவர் வேறு மாதிரி என்ற நிலையை அவர் உருவாக்கிட்டார். 2-3 விஷயம் அவர் சொன்னார். MSPக்கு இவ்வளோ லட்சம் கோடி இப்படி ஏன் குழு போட்டார்? பிரதமர் நல்ல சட்டமாக கொண்டு வந்தார்னா ஏன் திரும்ப பெற்றார்? பிரதமர் இந்த வேளாண் விரோத சட்டங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி அதானி எப்படி எல்லா பகுதிகளிலையும் கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது குளிர்சாதன கிடங்குகள் எப்படி கட்டினார்? அப்புறம் எப்படி இந்த சட்டத்தை திரும்ப பெற்றார் பிரதமர்? ஏன் விவசாயிகள் அவதூறாக சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் திரும்ப பெறாரு? திரும்ப பெற்றவரோட மட்டும் இல்லை, ஏன் MSPக்கு குழு போட்டார்? இது குழு போட்டது அவர் தானே, அது இல்லைன்னு அவங்க மறுக்கலையே. அப்போ எதுக்காக குழு போட்டாங்க? ஒன்று. இன்னொன்று சொன்னார், தேசிய கொடியை போய் விவசாயிகள் ஏற்றினார். தேசிய கொடி ஏற்றுனது பஞ்சாபை சேர்ந்த ஒரு திரைப்பட நடிகர் தேசிய கொடியை இறக்கிட்டு அதில் போய் பஞ்சாபில் உள்ள குருத்வாராவில் ஏற்றக்கூடிய கொடியை ஏற்றினார். ஏற்றினவர் யாருன்னு கடைசியில் பார்த்தா அவர் இப்போ செத்து போயிட்டார். ஆனால் அவர் பிரதமரோட இருந்த படத்தை எல்லாம் அப்போ அந்த விவசாயிகள் வெளியிட்டாங்க. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரோட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் தான் அந்த தேசிய கொடியை இறக்கிட்டு பஞ்சாப் கொடியை ஏற்றினவர் அப்படிங்கிறது அப்போ இன்னைக்கு தெளிவாயிட்டு. கவனமாக சொல்லுங்க, காலிஸ்தான் கொடியா பஞ்சாப் கொடியா? காலிஸ்தான் கொடின்னு அரசால் சொல்லப்பட்டது. அவங்க விளக்கம் சொன்னாங்க, இது காலிஸ்தான் கொடியில் குருத்வாராவில் ஏற்றக்கூடிய கொடின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் அந்த கொடியை அவங்க அடையாளப்படுத்தி கொடியையும் நபரையும் வெளியிட்டாங்க. அவர் ஒரு திரைப்பட நடிகர். திரும்ப அவர் இப்போ இறந்தும் போயிட்டார். அவரே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். அவரே அதை வெளிப்படுத்திட்டார். நான் யார் தூண்டுதலும் இல்லை, நான் பிரிவினைவாத கொடியெல்லாம் ஏற்றலை அப்படின்னு அவரே அதை ஒப்புக்கொண்டுட்டார். ஒன்று. இன்னொன்று, இன்னொரு கருத்து சொன்னார். அதுவும் அவர் சொல்கிறது வினோதமாக இருக்குது. பிரதமர் அந்த போராட்ட நேரத்தில் பஞ்சாபுக்குள்ளே போகிறதுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை போய் பாதியிலே திரும்பினார் அப்படி சொன்னார். அன்னைக்கே இந்த கருத்து வந்தது. அன்னைக்கு அங்கே முதலமைச்சராக இருந்தவர் அமரிந்தர் சிங், காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு விவசாயிகள் போராட்டத்தை பாகிஸ்தான் தீவிரவாதிகளோடு ஆதரிக்குதுன்னு சொன்ன அமரிந்தர் சிங் இன்னைக்கு பிரதமரோட உட்கார்க்கார். இதுதான் குமாருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய மூத்த ஒரு பெரிய அனுபவம் மிக்கவர். ஏன்னா அண்ணா ஹசாரே போராட்டத்தில் இருந்திருக்கிறாரு.
அதனால சொல்றேன், இன்னைக்கு அமிரிந்தர் சிங் பிரதமரோட உட்கார்ந்து இந்த விவசாய பிரச்சனை நீங்க தீக்கணும்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. அவர் முதல் நாள் வலியுறுத்தி ஒரு 80 வயதுக்கு ஒரு மூத்த தலைவர் அமிரிந்தர் சிங் முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில பிரதமரோட உட்கார்ந்து விவசாய பிரச்சனை தீருங்கன்னு சொல்றாரு. அப்ப அன்னைக்கு பிரதமரே உள்ள வராதுன்னு சொன்ன அமிரிந்தர் சிங் இன்னைக்கு பிரதமரோட உட்கார்ந்து விவசாய பிரச்சனை நியாயமானதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. குமார் அவர்களே, தவறான பிரச்சாரத்தை செய்யாதீங்க. இதனால 17 லட்சம் கோடி 18 லட்சம் கோடி அரசாங்கம் கொடுக்க வேண்டியதில்லை. சந்தையில என்ன விலை விற்கணுங்கிறத அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிட்டுனா சந்தையில நாங்க விற்கிறோம். நீங்க உணவு கொடுக்க வேண்டியது அவசியங்க. உணவுக்கு மானியம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அதுக்காக விவசாயி தான் உழைச்சி தான் ஒரு உற்பத்தி பண்ற நெல்லுக்கு உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை இல்லாம லாஸ்லயே வாழ்வானா? அரசோட சுமையை விவசாயி ஏத்துப்பானா? எங்களுக்கு காப்பீடு திட்டம் செயல்படுத்துறதுக்கு தேசிய வேளாண் காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அது இப்போ இன்னைக்கு தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. 2018 காப்பீடு திட்டத்தை ஏற்கனவே மத்திய அரசு 49%, மாநில அரசுகள் 49%, இன்னைக்கு 25% மத்திய அரசு குறைச்சிக்கிட்டு அந்த 25% மாநிலங்கள் தலையில போயிட்டு இப்போ என்னாச்சு? மேம்படுத்தப்பட்ட பிரதமர் காப்பீடு திட்டம் அவர் சொந்த மாநிலமா இருக்கிற குஜராத் அரசாங்கமே அதை ஏத்துக்கல. அந்த மாநில அரசு தனியா காப்பீடு கொண்டு வந்துட்டு அந்த மாநில அரசு தன்னுடைய நேரடி பார்வையில். அப்ப பிரதமர் கொண்டு வந்த காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு சரியா இருந்ததுன்னா, இழப்பீடு கொடுக்கறது போல இருந்ததுன்னா, ஏன் குஜராத் அரசு பிரதமர் காப்பீடு திட்டத்தை நிராகரிச்சுட்டு? அப்ப இந்த உண்மையெல்லாம் பேசுறோம். இதெல்லாம் ரொம்ப விவாதிக்க வேண்டிய பொருள். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எந்த அரசியலும் கிடையாதுங்க. இப்ப நான் கேட்டதுக்கு போய் சொல்லுங்க. தேசிய கொடியை இறக்கிட்டு குருத்வாரா கொடியை ஏத்துறது யாரு? இன்னைக்கு அமிரிந்தர் சிங் அன்னைக்கு பிரதமரே வராதன்னு பாதுகாப்பு கொடுக்க லாயக்கற்று பாகிஸ்தான் தீவிரவாதத்தோட தொடர்புல இருந்த அமிரிந்தர் சிங் இன்னைக்கு பிரதமரோட உட்கார்ந்து போராட்டத்துக்கு தீர்வை கொண்டு வந்துருங்க. அங்க நடக்கிறது அரசியல் பின்புலத்தோட இல்ல, விவசாயிகள் தனக்கு விலை கேட்டு போராடுறாங்க, இது ஒரு தீர்வு வரும்னு எட்டுறதுக்கு இருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகையில செய்திருக்குங்க, ஆதாரத்தோடு இருக்கு, அவர் ட்விட்டர்ல வெளியிட்டது இருக்கு. அத பிரதமரும் அந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. வேளாண் துறை அமைச்சரும் உங்களுக்காக அமிரிந்தர் சிங் பிரதமரை சந்தித்து வலியுறுத்திருக்காருன்னு 4வது கட்ட பேச்சுவார்த்தையில அங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன், பதில் சொல்லிடுறேன். ஐயாவுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது ஒரு அரசியல் தலைவர், ஒரு பிரதமர், ஒரு 303 சீட்டை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தில் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சி, ஒரு மக்கள் 6 மாசம் 1 வருஷமா போராடுறாங்க. அவங்க சரியோ தப்போ அவங்க நம்ம விட்டு கொடுத்துருவோம், அவங்க விட்டு கொடுக்கலன்னா நாம விட்டு கொடுக்கலாம், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், விட்டு கொடுக்கறதுல தப்பு ஒன்றும் இல்லை, இது பொது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் 500 பேர் செத்ததுக்கு பிறகு அந்த போராட்டத்தை முன்னெடுக்க விரும்பாம அரசு கைவிட்டது. குழு அமைப்புங்கிறது குழு அமைத்து எல்லா விஷயங்களையும் ஆராய்வதற்காக குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு எல்லா குழுக்களுமே இது பிராக்டிகலி இஸ் நாட் பாசிபிள்ங்கிறத எல்லாரும் வலியுறுத்தினால அந்த குழு முடிவு எட்டப்படல. இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். நாம பிராக்டிகலா குழுல இடம்பெற்றிருந்த 5 பேர்ல ஒருத்தர் அந்த போராட்ட களத்துல இருக்காரு. அந்த குழு கூடவே இல்ல, பேசவே இல்ல, ஆய்வே பண்ணலன்னா மாநிலங்களுக்கு வந்திருக்கணும். தவறான தகவலை பதிவிடாதீங்கன்னு சொல்றேன். வார்த்தை தான், அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, யதார்த்தமா விவசாய பொருளுக்கு எல்லா பொருளை விட உயர்ந்த விலை கிடைக்கணும் என்பதுல எனக்கு 200% நம்பிக்கை உண்டு, வேணும்ன்ற. ஏன்னா உணவு தான் முக்கியம். ஆனால் அதை எப்படி செய்வது, அந்த செய்யறதுக்கு ஒரு வியூகத்தை வகுத்திருந்தார்கள். அந்த வியூகத்தை உடைச்சிட்டாங்க. அந்த வியூகத்தை திரும்ப அந்த 2020 பாலிசியில வேற ஏதாவது மாற்றங்கள் இருந்தா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இத மாதிரி நீங்க கேட்கிற எம்எஸ்பி மாதிரி 2 மடங்கு விலை கிடைக்குங்க. அதுல 2 மடங்கு விலை கிடைக்கும். ஏன்னா 7 பேர் இடையில 7 இடைத்தரகர்களை தாண்டி தான் கன்சியூமருக்கு போறது. அது நேரடியா கிடைக்கிட்டு. இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு, டிவிஎஸ் இருக்கு, நம்ம ஊர்ல டிவிஎஸ் இருக்கு, பெரிய கம்பெனி. ஒரு காருக்கு எத்தனையோ பார்ட்ஸ் தயார் பண்றாங்க, எத்தனையோ விற்கிறாங்க. நேரடியா இங்க தயார் பண்ணி கம்பெனிக்கு நேரா போயிருது, மார்க்கெட்டுக்கு நேரம். ஒரே ஒரு ஆளை தான் அது மீட் பண்றது. ஆனா விவசாய பொருள் மட்டும், முக்கியமான பொருள் மட்டும் 6-7 பேர் அதை சாப்பிட்டுட்டு, விவசாயி 100 நாள் 120 நாள் கஷ்டப்பட்டு உழைத்துட்டு, பாம்பு கடிச்சாலும் இல்ல, பள்ளி கடிச்சாலும் இல்ல, அவங்க உயிரை பணைய வச்சுட்டு இதுக்கு சம்பாதிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனா அதுக்கு தக்காளி மாதிரி போட்ட பொருட்கள்லாம் விலையை பத்தி சொன்னாங்க ஐயா. 10 ரூபாய்க்கு விற்கு, 2 கிலோ 10 ரூபாய்க்கு வித்துருக்கு சென்னையில. அப்புறம் அதே தக்காளி ஒரு 15 நாள் கழிச்சு 200 ரூபாய்க்கு விற்குது. இது உலகம் முறை இப்படி இருக்கு தக்காளிக்கு. அப்ப ஏன் அப்படின்னா, அதை ஸ்டோரேஜ் இருந்தா தான் அதை பண்ண முடியும். அதுக்கு பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய கார்பரேட் தான் அதை செய்ய முடியும். அங்க எல்லாத்தையும் வகுத்து அப்புறம் அதானி அம்பானி அப்படின்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறோம். சாதாரண மனுஷன் வாங்கி தக்காளி வாங்கி எப்படி பாதுகாக்க முடியும்? அதனால
ஒரு நீண்ட நெடிய திட்டத்தை வகுத்து அதை சொன்ன அந்த திட்டத்துக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இப்போ அரசாங்கமே கையில இருந்து 16 லட்சம் கோடி எல்லாம் வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது எப்படி பிராக்டிக்கலா இது எப்படி சாத்தியம்? இதுதான் இப்போ உங்ககிட்ட நான் வைக்கிற கேள்வி. நீங்க பிராக்டிக்கலா யதார்த்தமா பதில் சொல்லுங்க. விவசாயிக்காக தான் பேசணும் இல்லாம பதில் சொல்லுங்க. அடுத்த அமர்வுல குமார் சார், நான் தோழர் பாண்டியன் உங்க கருத்துக்களை பெற்றுக்கிறேன். திரு ரவிசங்கர், இப்போ 11 lakhs crores ஃபார் த எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாம் ஒதுக்கி இருக்கிறோம். நீங்கள் ஒரு வங்கித்துறை பொருளாதார நிபுணர். இந்த சூழ்நிலையில் பேங்க் ஆஃப் பரோடாவினுடைய அறிவுசார் தளத்திலிருந்து டாக்டர் மதன் என்ன சொல்கிறாருன்னா, இது சிக்கலான பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் சின்ஹா பொருளாதார நிபுணர் என்ன கற்று சொல்கிறாருன்னா, எம்எஸ்பியை நிர்ணயிப்பது என்பது ஒரு ஆலோசனை செயல்முறையாகத்தான் இருக்கணுமே தவிர இது உண்மையிலேயே இம்ப்ளிமெண்டேஷன் என்பது கடும் தாக்கத்தை, டிராஸ்டிக் எஃபெக்டிவ் ஆன் சொசைட்டி, கண்டிப்பாக ஒரு சமூகத்தின் மீது, பொருளாதாரத்தின் மீது அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்குது. தோழர் பிஆர்பி நான் இந்த அமௌண்ட்டை சொல்லும்போது இதுக்கு ஏன் நீங்கள் பணம் உயர்த்தணும் தேவையில்லைங்கிற கருத்தை வச்சிருக்கிறாரு. பியூஷ் கோயலுடைய வாக்குறுதி, ஆனால் இதில் தவறான வாக்குறுதிகளை போராட்டத்தை நிறுத்துறதுக்கு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது, அரசியல் தனம். ஆனால் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் கம்மக மீண்டும் ஒரு முறை வந்தால் அதை பண்ணுவோம். நீங்கள் வங்கித்துறை பொருளாதார நிபுணராக இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த எம்எஸ்பி அப்படின்னு எடுத்தாலே இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இப்போ இந்த ஃபார்மர்ஸுடைய ஒன் ஆஃப் தி மெயின் இது எங்களுக்கு எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணதில் இது இந்த C2 ஃபார்முலா அப்படிம்பாங்க. C2 ஃபார்முலா, அதாவது எவ்வளோ நான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எனக்கு எவ்வளவோ விவசாயிக்கு அதோட 50% கூட்டி எம்எஸ்பியை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சுவாமிநாதன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. அப்படின்னால் நான் இன்னைக்கு இவர் சொன்ன மாதிரி ஒரு ஏக்கர் இதில் ஒரு பயிரை போட்டு அதுக்கு 30,000 ரூபாய் ஆகிறது அப்படின்னால் எம்எஸ்பி அது பயிருக்கு நிர்ணயிக்கும் பொழுது, ஸோ அப்போ முதல்ல எனக்கு தெரிய வேண்டியது ஒரு ஏக்கர் அந்த பயிர் இது பயிரிடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அரசே நிர்ணயிக்கும். அரசு 30,000. தென் அதோட எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் 50% ஆஃப் தி ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆட் பண்ணுங்க, அப்படின்னா 45,000 ரூபாய் எம்எஸ்பி கொடுக்கணும், இதை பீரியாடிக்கலி ரெவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது பார்க்கும்பொழுது இதில் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எம்எஸ்பியை கொடுத்தோம் அப்படின்னா ஃபைனான்ஷியலி இட் இஸ் டோட்டலி நாட் பாசிபிள். ஏன்னால் 17 lakh crores இந்த எம்எஸ்பிக்கு செலவிட வேண்டி வரும். 70 லட்சம் கோடி, 17 லட்சம் 17 லட்சம் கோடி. நான் முதல்ல கோட் பண்ணேன். ஆமாம், அதை நீங்கள் 11 lakhs இதுக்கு இல்லை, நான் 17 லட்சம் தான். ஸோ அந்த 17 லட்சம் கோடி வரும். இதை எந்த ஒரு அரசாங்கமும், ஏன்னால் ஓவராலாக நீங்கள் பார்க்கணும், ஒரு அரசாங்கம் பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு டோட்டல் பட்ஜெட் ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் எக்ஸ்ன்னு வச்சுங்களேன். இந்த எக்ஸை தாண்டி அதுலேருந்து தான் எல்லா துறைக்கும் கொடுக்கணும். விவசாயத்துக்கு, எஜுகேஷனுக்கு, டிஃபென்ஸுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி 1000 இது கொடுத்தாங்க. சார் 30 லட்சம் கோடி ஏற்கனவே அரசு பட்ஜெட், இப்போ ஒரு 10 லட்சம் கூடும். 5 ஆண்டுகளில் 200 லட்சம் கோடி தான். இதில் நான் 17 லட்சம் கோடியை இந்த மாதிரி இதுக்கு எடுத்து கொடுத்தால் மீதி 13 லட்சம் கோடி என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ என்ன இதில் முக்கியம்னா, ஸோ அப்போ விவசாயிகளை அப்படியே விட்டுற முடியுமா? இல்லை, விட முடியாது. ஸோ அவங்க கன்சர்ன் ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2020-21 குறைஞ்சது ஒரு 15-17 மாதம் இவங்களும் அந்த குளிர் வெயில பாராமல் இருந்தாங்க. சரி, ஓகே. 700 பேர் மரணிச்சாங்க. இன்னைக்கு இப்போ தோழர் பாண்டியன் சொல்றாரு 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்ங்கிறார். எந்த அடிப்படையில் தெரியல, அவர் சொன்னது சரியா இருக்கும், அவர் சொன்னதா இருக்கலாம். அது எனக்கு கன்ஃபார்ம்டு நியூஸ் எனக்கு வரல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அன்னைக்கு அவங்க சொல்லும் பொழுது இவங்க 3 ஃபார்முலாஸ் கொடுத்தாங்க. அந்த 3 ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, மோடி எதனால் அந்த 3 ஃபார்முலாவை விட்ரா பண்ணாங்க? எஸ், ரிவோக். அதுக்கு இப்போ விட்ரா பண்ணதுக்கு மெயின் ரீசனே ஃபார்மர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. இந்த 17 மாதம் தொடர் போராட்டம் நடத்தும் பொழுது
3 லாஸ் என்ன சார்? ஆமா, முதல் லா எம்எஸ்பி. நீங்க வந்து எந்த இவங்களோடையும் நீங்க போய் மார்க்கெட்ல ஃப்ரீயா வித்துக்கலாம். சரி, நீ இந்த அரசாங்கம் அதாவது தஞ்சாவூர்ல இருந்து பஞ்சாப்ல கொண்டு வித்துக்கலாம், எங்க போய் வித்துங்க. சரி, அரசாங்கம் நியமித்துல மார்க்கெட்ல தான் மண்டியில தான் விற்கணுங்கிற அவசியம் இல்லை. ரைட். ரெண்டாவது, நீங்க ஹோல்சேல் டீலர்ஸ், மிடில்மேன், எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாரோட வேணாலும் நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கங்க. இது ரெண்டாவது. மூணாவது, some important pulses like onion, some pulses, potato, இதெல்லாம் வந்து எசென்ஷியல் கமாடிட்டி. இதிலிருந்து கவர்மெண்ட்டு தூக்கிடுங்கிறது மூணாவது ஆக்ட். ஏன்னா என்னைக்காவது இம்பார்ட்டன்ட் இது வந்தால் அப்போ மட்டும் இதை கொண்டு வருவோம். அதர்வைஸ் இதெல்லாம் எசென்ஷியல் கமாடிட்டிலேருந்து எடுத்துருவோம் அப்படின்னா. ஆனால் சில விஷயத்தை எசென்சியல் கமாடிட்டியாக சேர்க்க என்று விவசாயிகள் சார்பாக ப்ரெஷரைஸ் பண்ணது. அதனால் அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன முடிவாச்சு? கடைசியாக 19th சம் குரு பௌர்ணமி டேவே என்னமோ அந்த சீக்கியருடைய நாளில், ஐ திங்க் 19th நவம்பர் 2021, ஐ ஹோப் ஸோ. அந்த பீரியடில் என்ன சொன்னார் பிரதமர் சொன்னார், இதை வந்து எல்லாத்தையும் ரொம்ப ஒரு ஹெவி ஆர்ட்டோடு தான் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு இது பயனளிக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த கருத்து அந்த அளவுக்கு சரியாக வரலை, அதனால் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னார். பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண ஒரு இதை எந்த ஒரு ஈகோ அதெல்லாம் இல்லை, விட்ரா பண்ணியாச்சு. அப்போ என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இவர் ஐயா சொன்ன மாதிரி என்ன அஷூரன்ஸ் அப்படின்னா, ஒரு குழு அமைக்கிறோம், இந்த குழு அமைச்சு அதில் எம்எஸ்பி எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு குழு அமைக்கிறோம். அப்போ இவங்க சொன்னாங்க, போலீஸ் மேலே எங்கள் மேலே இருக்க போலீஸ் கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணணும் டிமாண்டு. தென் 2014 or 15 பிரதம மந்திரி அந்த எலெக்ஷன் இதில் பேசும்பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது விவசாயிகளுடைய இன்கத்தை 2 மடங்காக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னாங்க. இதை வந்து இவங்க சொன்னாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ 2 மடங்காக மாற்றிருக்காரா? இல்லை கேட்குறேன். ஒரு வங்கித்துறை அதிகாரி 10 வருஷம் ஆச்சு, இந்த மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காரு. 6000 ரூபா கொடுத்து, வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுத்து 2 மடங்கு அல்ல 2 மடங்கு ஆக்கியிருக்காரா பிரைம் மினிஸ்டர்? அதான் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, மேனிஃபெஸ்டோ 2022க்குள்ள 2 மடங்கு ஆக்குன்னு சொன்னார். சரி, இப்போ 24 ஆயிருக்குல்ல ஐயா, 2 வருஷம் தானே கூட போயிருக்கு. இல்லை, ஒரு நிமிஷம். ஒரு வங்கித்துறை அதிகாரி தானே கேட்கணும். கரெக்டு. 2 மடங்கு இன்கம் ஆக்கியிருக்காங்களா அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு இவங்க சொல்கிற ஃபேக்டெல்லாம் ஏன்னா 2016 ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்திய விவசாயிகள் ஆவரேஜாக குடும்பத்திற்கு வருஷத்துக்கு 20,000 ரூபாய் தான் வருதுங்கிறாங்க. எவ்வளோ? 20,000, 20,000. சரி, அவ்வளோதான் வருதுன்னு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டில். சரி, இப்போ ரவிசங்கர், இப்போ காங்கிரஸ் கட்சி 15 கோடி விவசாயிகள் பலன் பெறுவாங்க நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ராகுல் காந்தி. அதுதான் அவருக்கு என்ன வருமானம் வந்துடும்? இல்லை, மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்த வருமானம் தானே காங்கிரஸுக்கு வரப்போகுது. நாளைக்கு பிஜேபி வருதோ காங்கிரஸ் வருதோ 15 கோடி குடும்பங்கள் பலன் பெறும் நாங்கள் உறுதி செய்வோம். நான் வந்து ஆட்சியில் போய் உட்காரும் பொழுது தான் அதனுடைய எல்லா இதுவும் தெரியும், இம்பாக்ட் என்னென்ன கஷ்டம் இருக்குது என்ன இருக்குன்னு. ஸோ எந்த ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஈவன் ஐயாவே அவர் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு. கொடுக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்துக்கு இவ்வளோ தான் சார் பணம் இருக்குது. நீங்கள் சொன்னால் 30 லட்சம் கோடி இதிலிருந்து எடுத்து கொஞ்சம் கூடி இருக்கலாம். ஸோ என்ன பண்ண முடியும்னா, இவங்க இப்போ ஒரு ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருக்கணும். இந்த குமாரி ஷைலஜான்னு காங்கிரஸ் அவங்க ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னைக்கு சொன்னாங்கன்னு அந்த இதிலிருந்து எடுத்து பார்க்கணும். ஆமாம், MS சுவாமிநாதன் அவங்க 201 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதில் 175 ரெக்கமெண்டேஷன் காங்கிரஸ் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சுன்னாங்க. இவர் ஐயா பேசும்போது என்ன சொன்னார், காங்கிரஸ் இருக்கும்பொழுது அவங்களும் இதை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னாங்க. அப்போது காங்கிரஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தாங்க? 201 ரெக்கமெண்டேஷனை 175 முடிச்சாச்சுன்னு குமாரி ஷைலஜான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, 72,000 கோடி ரூபாய் காங்கிரஸ் நாங்கள் வைவ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாங்க. வைவர். பட் ஒரு லோடு வைவர் நீங்கள் பண்ணி ஒரு சின்ன கேள்வி, அந்த வைவருங்கிறத வந்து தள்ளுபடி கிடையாது, அப்படித்தானே? வைவருங்கிறது தள்ளுபடி தான். ஆமாம். அப்போ கார்பரேட்டுக்கு வைவரா என்ன? கார்பரேட்டுக்கு வைவர் இல்லை, பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. சரி, பேட் டெட்ஸ்னு ப்ரொவிஷன் கொடுத்தாச்சுனால் ஸோ அதுக்கு மேலே அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் சார்ஜ் பண்ணி ரைட்
இன்ஃப்ளேட் பண்ணி ஏன்னு கேட்டா அதில் ஒரு எனக்கு ஒரு வங்கியாளங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நிறுவனத்துக்கு 10 லட்சம் கோடி ஒரு வங்கிக்கு பணத்தை கொடுத்து அரசாங்கம் மீட்குது. அப்போ இது அரசு ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம் வாங்கி அந்த வங்கி நலிவடைய போகுது. 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியை அரசு தான் கஜானாலேருந்து பேங்குக்கு கொடுத்து பேங்கை மீட்கிறேங்கிறாங்க. இது எப்படி தள்ளுபடி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இல்லை இந்த கணக்கை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போ மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுத்து வங்கியை மீட்கிறாங்க. வங்கியில் இருக்கிற பணத்தை வாங்கின ஒரு தனிநபர்கிட்டேருந்து பணத்தை வாங்க முடியாததுனால வங்கியை மீட்கிறோங்கிறாங்க. இல்லை இது அப்ப இது என்ன முறையில்? இப்போ நீங்க வந்து விமான நிலையம் இருக்கு, விவசாயிட்டது நிலத்தை வாங்கி விமான நிலையம் கட்டுறாங்க, தனியார்ட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. திரு ரவிசங்கர், இப்போ வங்கித்துறையில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் அவருக்கு சொல்லணுமா? இப்போ நீங்க சொல்லுங்க. ஐயா நீங்க சொல்லுங்க. இல்ல, இப்ப எதிர்க்கட்சிகள் இந்த விவசாய பிரச்சனையை தாண்டி பிஜேபி அரசின் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னன்னா, அது லோன் வேவருங்கிற வார்த்தை வருது, அது தள்ளுபடி அல்ல, பெண்டிங்கிறது சிலவங்க சொல்றாங்க. அது வேற கருத்து. 24 லட்சம் கோடி காங்கிரஸ் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவர்கள் சகாயம் செய்திருக்கிறார்கள் என்றால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 60,000 கோடியை வாங்கிட்டு 5,000 கோடி கேட்டுட்டு மீது 55,000 கோடி தள்ளுபடி. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த முடிவுகளை எடுப்பது யார்? இந்த பாலிசி டிசிஷன் மேக்கர் யாரு? அரசு? அரசா வங்கியா? இல்ல அரசுங்கிறது அரசா வங்கியா? ஒரு போர்டு அது ஒரு போர்டு இருக்கு. அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே இருக்கு. சரி, ஓகேவா? இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னு வரும்பொழுது சரி, அந்த பேங்க்லயே போர்டு இருக்காங்க. போர்டு கேன் டேக் எ டிசிஷன். ரொம்ப எக்ஸ்ட்ரா போச்சுன்னா ரிசர்வ் பேங்க்குக்கு சொல்லணும். தென் அதுக்கப்புறம் தான் இங்க இருந்தாலும் இது அரசியல் தாக்கம் இருக்கா இல்லை என்று சொல்ல முடியும். ஹவு கேன் யூ டினை? அரசியல் தாக்கம்ங்கிறது இல்ல, பொதுவா சொல்றேன், இந்த அரசு இல்ல, எல்லா அரசும் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஏன்னு ஒரு கார்ப்பரேட் இருக்கு, அந்த ஏக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இன்னைக்கு அரசாங்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அதனால இவங்க பண்ணுவாங்களா? பண்ணலாம், பண்ண முடியாம இருக்கலாம். சரி, நம்ம ரெண்டா முடியாம பேசலாம். இருக்கலாம். பண்ண முடியாம. அதாவது சரி, ஒவ்வொரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுதும் தங்களுக்கு குற்றம் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரின்னு. ஆனால் உள்ள போய் பார்க்கணுங்க, யார் ஒன்னாலும் வெளியில. ஆனால் இந்த 24 லட்சம் கோடியில் பல ஒரு அரசுக்கு அதிகமான சகாயமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிகார வர்க்கத்திற்கு வேறு விதமாக சகாயம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. இல்ல, என்னை தள்ளுபடி செய்து விட்டீர்கள், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது கவனித்துக் கொள்வோம், மக்கள் விளம்பரம் மாதிரி. சார், ஒரு கார்ப்பரேட்டுக்கு நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு 50 கோடி லோன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜெட் ஏர்வேஸ் கொடிகட்டி பறந்தவங்க, அதனுடைய சிஇஓ நரேந்திர கோயல் இன்னைக்கு திகார் ஜெயிலில் இருக்கார். சரி, ஏன்னா அவனுக்கு கொடுத்த லோன் எல்லாம் மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணியாச்சு. அது மாதிரி சஹாராவுடைய டைரக்டர் நிறைய சொல்லலாம், ஜெயிலில் இருக்கு, நிறைய சொல்லலாம். ஸோ அரசாங்கம் இஷ்டத்துக்கு அந்த மாதிரி ஓகே, நீங்க அதானி எல்லாத்தையும் எடுத்துங்க, தள்ளுபடி பண்ணிட்டு பண்ண முடியாது. சரி, பின்னாடி வர இவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரிப்ளை கொடுக்கணும். அண்ட் மெயினா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க நான் பார்க்க வேண்டாம் சார், சிஏஜி அவங்க ரிப்போர்ட்ல பார்ப்பாங்க. சரி, திரு ரவீந்திரன் சார், நான் ரொம்ப நேரமாக உங்களுடைய இணைப்பில் காத்திருக்கிறீர்கள். இந்த போராட்டம் குறித்து தற்போது உருவெடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து ஆழமான உங்களுடைய கருத்துக்காக நான் காத்திருக்கிறேன். சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய விவசாயிகளின் உணர்வுபூர்வமான போராட்டம், ஏமாற்றிய அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம், ஆட்சியாளர்களால் வஞ்சிக்கப்பட்ட விவசாயிகள் வீறு கொண்டு எழுந்து நடத்தப்படுகிற போராட்டம், ஒரு எல்லையிலே அண்டை நாட்டு பிரச்சனைக்குரியவர்கள் நடத்தக்கூடிய வகையிலே உள்நாட்டு விவசாயிகளை அடிமைத்தனத்தை விட மிக மோசமாக கையாளுகிற சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை மற்றும் ராணுவம் விவசாயிகளை மிக மோசமாக நடத்துகிற போராட்டம். இதுல பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா, குறைந்தபட்ச ஆதார விலையை திட்டமாக செயல்படுத்துகிறது மத்திய அரசு. அதை சட்டமாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அதோட நாங்க ஏற்கனவே MS சுவாமிநாதன் கமிஷன் அடிப்படையில C2+50 பத்தி தான் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா MS சுவாமிநாதன் கொடுத்த கமிஷனுடைய அறிக்கை என்னன்னா, A2+FL+C2+50. A2ங்கிறது விதை, உரம், ஆட்கூலி. FLங்கிறது ஃபேமிலி லேபர், குடும்ப உறுப்பினர்களுடைய உழைப்பு. C2ங்கிறது பயிருக்கான செலவினங்கள். நீங்க பயிருக்கான செலவினங்கள்ல எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டீங்க. விதையை கொண்டு வந்துட்டீங்க, உரத்தை கொண்டு வந்துட்டீங்க, ஆள் செலவு அதாவது கூலி ஆட்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் விவசாயிகளுடைய மூலதனமான நிலத்திற்கு உள்ள தொகையை கொடுக்கல, விவசாயிகளுடைய உழைப்பை கொண்டு வரல. நாங்க என்ன கேட்கிறோம்,
நாங்கள் விளைவித்த பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்கப்பட வேண்டும் என்பதுதான். எங்களுக்கு நீங்க வாங்குற கொள்முதல் செய்யக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைச்சி வாங்குறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு, முன்னாள் வங்கியாளர் ஐயா பேசினாங்க, குமார் அவர்களும் பேசினாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், எல்லோருமே உற்பத்தியாளர்கள். குண்டூசியில் இருந்து பறக்கக்கூடிய ஆகாய விமானத்துடைய உதிரி பாகங்கள் உற்பத்தியிலே எல்லாருமே உற்பத்தியாளர்கள். அந்த வகையில வேளாண் உற்பத்தியாளர்கள், வேளாண் விளைபொருள் உற்பத்தியாளர்கள், நாங்க உற்பத்தியாளர்கள் தான். ஆனால் எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, மற்றவர்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை. என்ன ஒரு முரண்பாடு? அதிகபட்ச சில்லறை விலையை போட்டு ஒரு பேனா 10 ரூபாய் இருக்குன்னா அந்த பேனாவை 8 ரூபாய் கொடுத்தா போதுங்கிறீங்க. ஏங்க 2 ரூபாய் வேண்டாம்? இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அதிகபட்ச சில்லறை விலைக்கு அவர்கள் விற்பனை செய்யலாம். ஆனால் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை. இதை நீங்க சட்டமாக்கணும்னா 17,000 கோடி ரூபாய் அரசுக்கு நட்டம்ங்கிறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இந்தியாவில எந்த ஒரு புரட்சியும் உருவாகவில்லை என்றால் அதற்கு காரணம் யாருமே பட்டினி இல்லை என்பதுதான். 29 கோடி மக்கள் ஒருவேளை உணவோடு படுத்து உறங்குகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் தன்னிறைவை எட்டி அனைத்து மக்களுடைய பசியை போக்குகிறது. இந்த பசி, பஞ்சம், பட்டினி ஏற்பட்டால் இந்தியாவில் புரட்சி வெடிக்கும். அந்த புரட்சிக்கு தடுத்து அமைதியான வாழ்க்கைக்கு, நிலையான வாழ்க்கைக்கு தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிறோம். இப்போ உணவுப் பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய நாங்களே போராட்ட காலத்திற்கு வந்திருக்கோம் என்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கை நியாயமானதா நியாயமல்லாததா என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் அரசாங்கம் எங்களை தூண்டிவிட்டதாகத்தான் கருதுகிறோமே தவிர நாங்கள் போராட வேண்டிய அவசியம் என்ன? 2 ஆண்டு காலத்திற்கு முன்னர் நடந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்த பாரத பிரதமர் அவர்கள் மன்னிப்பு கோரினார். அந்த 3 வேளாண் சட்டங்கள் விவசாயிகள் விருப்பத்திற்கேற்ப கொண்டு வரப்பட்டதா? விவசாயிகள் வேண்டுகோளுக்கு கொண்டு வரப்பட்டதா? கருத்து கேட்கப்பட்டதா? அந்த கருத்துக்களை அடிப்படையில 4 குழுக்களை உருவாக்குறீர்கள். 4 குழுக்களுக்கும் தலைவரை நியமித்தீர்கள். 6 மாத காலத்திற்குள் குழுக்கள் தங்களுடைய அறிக்கைகளை கொடுத்து தீர்வு ஏற்படுத்தப்படும் என்று சொன்னீங்க. 4 குழுக்களும் ஏதாவது ஒரு முறையாவது கூடி விவாதித்தார்களா? விவசாயிகளோடு கலந்து பேசினார்களா? எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. நீங்க பாட்டு பேசிட்டே இருப்பீங்க. நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. நிவாரணம் கொடுக்க மாட்டீங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்துல நீங்க பங்களிப்பு இருக்க மாட்டீங்க. எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னா விவசாயிகள் மட்டும் உழைக்கணும், போராடக்கூடாதா? எங்களுடைய உரிமையை கேட்க கூடாதா? ஒரு புழுவுக்கு கூட நீங்க ஊசியால குத்துனீங்கன்னா அது நெளியும். ஆனா உழவர்கள் நெளியவே கூடாதுங்கிறீங்க. எந்த விதத்துல நியாயம்? 6 லட்சம் கோடி செலவு பண்ணாங்கிறீங்க. எந்த வகையில வெளிப்படை தன்மை இருக்கா? 17% கொள்முதல் நாங்க 40% உதவிட்டாங்கிறீங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? கொள்முதல் செய்யக்கூடிய வகையிலிருந்து 7% மத்திய அரசு குறைத்திருக்கிறது. கொள்முதல் செய்யக்கூடிய செலவிடக்கூடிய தொகையிலிருந்து 17% குறைத்திருக்கிறது. நீங்க பட்ஜெட்ல இருந்து குறைச்சிருக்கீங்க. 4,05,000 கோடியில இருந்து 3,80,000 கோடி கொண்டு வந்துட்டீங்க. எந்த விதத்துல நியாயம் அது? நீங்க 2003 என்ன சொன்னீங்க? 2003 மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன சொன்னாரு? விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் சொன்னாரு. எந்த வகையில? அதுக்கான உத்திகள் என்ன? முகாந்திரம் என்ன? அடிப்படை திட்டங்கள் என்ன? விவசாயிகள் வாழ்வு வருமானம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். கால்நடைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். புயலோடு போராடி கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தோடும் போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் போராடுகிறோம். தோழர், ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கருத்தை வைத்திருக்கிறீர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். குமார், நேரம் கருதி சுருக்கமாக ஐயா உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க. என்னை பொறுத்தவரை நான் மனசாட்சியோடு பேசுகிறேன். அரசு சுவர் இருந்தால் தான் சித்தனை எழுத முடியும். இப்போ இந்த அரசு இந்த 10 ஆண்டு கால ஆட்சி இந்தியாவுக்குள்ளும் இந்தியாவுக்கு வெளியேவும் உலக அளவில், நானும் ஒரு வெளிநாட்டிலிருந்து பேசுறதுனால சொல்கிறேன், ஆர்டிகல் 370 எல்லாம் பாகிஸ்தான் எடுத்துகிட்டு போயிடணும்னு தான் எல்லாரும் கணித்து முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அது இப்போ ரொம்ப மிராக்கலாக இருக்குது. காஷ்மீரில் வரக்கூடிய செய்திகளெல்லாம் பார்க்கும்போதுலாம் சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க இங்கே. ஆகையினால பொருளாதாரம் சகல விஷயத்துலேயும் கலாச்சாரம், பண்பாடு, அதே சமயத்தில் அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளியில் நமக்கு ஸ்பேஸ், நமக்கே தனியான ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. விவசாயிகளை வயிற்றில் அடிக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது.
அவங்க கொண்டு வந்த பாலிசி என்ன கேட்டா, நான் அப்ப நிறைய விவாதத்துல கலந்துட்டு இருக்கிறேன். 2020 இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி 2020 வந்த சமயத்துல அதுல இவங்க எல்லாத்துக்கும் டபுளை விட ட்ரிபிள் மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஸ்கோப் அதுல இருக்கிறது. விவசாய ஒரு ஆப் கொடுப்பாங்க, அந்த ஆப்பை பயன்படுத்தினா இப்ப நம்ம எல்லா பொருளையும் வாங்குறோமே, அமேசான்ல வாங்குறோமே, அதை போல என்கிட்ட இவ்வளவு பொருள் இருக்குன்னு போட்டா ஏன்னா எல்லா இடத்துலயும் உணவு பண்டங்கள் தேவை இருக்கிறது. இந்தியாவே பெரிய பாப்புலேஷன், 142 கோடி மக்கள் இருக்கிற எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. அந்த வாய்ப்பை கெடுத்தது பெரிய துரதிருஷ்டம் என்று நான் இப்ப கூட வருத்தப்படுகிறேன். மீண்டும் முடிந்தால் நீங்கள் ஒரு பிரஸ்டீஜ் பார்க்காம, ஒரு கௌரவம் பார்க்காம, அதுல என்னெல்லாம் சொல்லி இருக்குங்கிற ஒரு ஆய்வு நடத்தி திரும்ப அரசாங்கத்துக்கிட்ட திரும்ப இனாமா கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அரசாங்கத்துக்கு பணம் எங்க நோட் அடிச்சு காங்கிரஸ் காலத்துல நோட் அடிச்சு கொடுத்த மாதிரி கொடுக்க முடியாது. மோடி அதை செய்ய மாட்டார். சுருக்கமா விவசாயிகள் அவங்களுடைய குறையை சொல்றாங்க. அரசாங்கம் அவங்களுடைய குறை என்ன? இது கஷ்டம்னா கன்ஸ்ட்ரைன்ஸ், நிதிச்சுமை. இப்படி இருக்கும்பொழுது எல்லாருமே எம்எஸ்பியில் உங்களுக்கு எவ்வளோ வேணும் என்ன அதை சொல்லணும். ராகுல் காந்தி இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சொல்லிருக்கார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த எம்எஸ்பி இதை நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. என்ன பண்ண போறீங்க? அவரே சொல்லட்டும். இந்த எம்எஸ்பியில் இப்போ ராகுல் காந்தி அவங்க இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எம்எஸ்பி பிளஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பிளஸ் 50% கொடுக்க போறாங்களா? எல்லா பயிருக்கும் கொடுக்க போறாங்களா? சொல்லட்டும் அவங்க. ஸோ இது நான் எப்படி பார்க்கறேன், இது ஒரு அரசியல் வார்த்தை. எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா அதான் சொல்லுவேன். ஆனா இன்னொரு கேள்வி சொல்லிட்டு தொலைட்டு போறேன். ஆனா இந்த வரலாற்றை பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ஒசாமா பின்லேடன் குரூப் வந்துட்டு, காலிஸ்தான் வந்துட்டு, அப்புறமா யாரு ஜஹ்ரீகே தாலிபான் வந்துட்டு, இதெல்லாம் நம்ம விவசாயிகள் நம்ம கேவலப்படுத்துற மாதிரி ஆகுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க மக்கள். இது அரசியல் இருக்கா இல்லையா? சும்மா ஒரு பிரச்சனையை தீர்வை விட்டு போட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க. நம்ம விவசாயிகள் நம்ம ஊர்ல 1/2 ஏக்கர் வச்சுட்டு ஒசாமா பின்லேடனையும் காலிஸ்தானையும் போய் எங்க போய் கூப்பிடுவாங்க? நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் அதான் என் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். விவசாயிகள் அவங்க குறைகளை சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதிச்சுமையை பற்றி பேசுறாங்க. 2 பேரும் உட்காந்து, இதில் 2 பேர் மட்டும் இல்லை, ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், சென்சிட்டிவான விஷயம். நான் என்ன இதில் சொல்ல வரேன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு மீடியாவும் இதில் சைடு எடுத்து பிளே பண்ணாம பொறுப்போடு நடந்து, எதிர்கட்சிகள் பொறுப்போடு நடந்து மத்திய அரசாங்கத்தோட உட்காந்து கலந்து பேசி இதை எப்படி சுமூகமாக தீர்மானிக்க வேண்டும், தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வரணும். இதுதான் நாட்டுக்கு செய்கின்ற இது. நான் கேட்ட கேள்விக்கு நேரா சொல்லாம அழகான பதில சொல்லிட்டீங்க. பிஆர்பி அவர் சொல்லியிருக்கிறது தான் எங்க அர்த்தம். சரி, பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி போராட்டத்தை அறிவிச்சாங்க. பாராளுமன்றம் போராட்டம் 18ஆம் தேதி 20ஆம் தேதி வாக்கில் தான் அறிவித்தோம். பாராளுமன்றத்தோட தேதியை சுருக்கிற போது தான் போராட்டம் 13ஆம் தேதிக்கு துவங்குது. அப்போ பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய இடத்துல ஏன் விவாதிக்கலை? இப்போ குமார் திரும்ப திரும்ப சொல்கிறார், பணம் அடித்து கொடுக்க முடியுமா, நோட் அடித்து கொடுக்க முடியும். யார் உங்களை 14 லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணதான் பாராளுமன்றத்திலே பட்ஜெட்டில் குறிப்பிலேயே சொல்லியிருக்கீங்களே. யாரை கேட்டு 14 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணீங்க? விவசாயிக்கு என்ன தள்ளுபடி பண்ணீங்க? நீங்கள் 10 ஆண்டு காலத்தில் ₹1 விவசாயிகள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எந்த வகையில் நியாயப்படுத்த முயற்சிக்கிறீங்க? நீங்கள் வாங்கிய அரிசி இப்போ பாரத் ரைஸ் ₹23 பொதுச்சந்தையில் உங்கள் படத்தை போட்டு கொடுக்குறீங்க. யார் விட்டு அரிசியை வாங்கி கொடுக்க போகிறீங்க? சரி, அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர்றப்ப ₹300 விற்றுது டிஏபி, இன்னைக்கு ₹1800, ₹2000 டிஏபி ஒரு மூட்டை. இந்த விலையை யார் நிர்ணயிக்கிறது? இந்த நிதி சுமையை யார் ஏற்கிறது? குமார் ஏற்றுப்பாரா? இல்லை, யார் ஏற்றுக்கிறது? அரசாங்கம்னா ஒரு நடுநிலையோட இருக்க வேண்டாமா? ஒன்று நெல்லோட விலையை உற்பத்தி செலவு குறைங்க, அதுக்கான ரா மெட்டீரியலுக்கோட விலைவாசியை குறைங்க. எந்த அடிப்படையில் பேசுறீங்க? குறைங்க எப்படி குறைப்பாங்க? சப்சிடி கொடுக்கணும். சப்சிடி கொடுத்தா தானே சார் குறையும். குறைங்கன்னா உற்பத்திக்கு சப்சிடி கொடுக்கணும். விவசாயிகளுக்கு உற்பத்திக்கு சப்சிடி கொடுக்கணும். எங்க இருந்து கொடுக்க பாலிசி? நீங்களும் இப்ப அதே கருத்து சொல்றீங்க. நான் சொல்லல, நான் சொல்றேன் சப்சிடி எங்களுக்கு கொடுக்க கூடாது. விலையை உயர்த்துது தனியார் நிறுவனங்கள். உரத்துக்கு மூட்டை 300 இருந்து 1800 ஏத்துது. அது எப்படி விலையை ஏத்துது? யாரை கட்டி ஏத்துது? அது சரி, சரி பேசுவோம். இது ஒரு திரு ரவீந்திரன் சார், உங்களுக்கு நேரம் இல்லை, அடுத்த முறை நீங்கள் தொடர்ந்து பேசலாம். இருந்தாலும் மிகச் சிறப்பாக உங்களுடைய கருத்தை வைத்ததுக்கு நான் உளப்பூர்வமாக நன்றி தெரிந்துக்கிறேன். திரு குமார் சார், உங்களுடைய கருத்தும் இந்த ஜனநாயக களத்தில் ஆழமாக நீங்கள் பதிவு செய்தீர்கள்.
அது மட்டும் இல்லாமல் தோழர் பாண்டியன் அவர்கள் இந்த விவசாயி சங்க கூட்டத்திலே டெல்லியிலே கலந்து கொண்டு நேரடியாக நம்முடைய அரங்கத்திலே இந்த கருத்தை வைத்திருக்கார். தோழர் பாண்டியன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கித்துறை பொருளாதார அமைச்சர் ரவிசங்கர் சார், நான் உங்களுக்கு எப்பவுமே உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, இந்த பிரச்சனை குறித்து அடுத்தடுத்து நாங்கள் பேச காத்திருக்கிறோம். அதோடு எமது அமர்வுக்கு வந்து எல்லோரும் நன்றி கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எஸ் ஏ சுஃபியான். நன்றி.